என்னை போல ஒருத்தர் எனக்கு எடுத்து சொல்ல முடியுமா? என்னை விட பெரிய ஆள் என்னை எடுத்து சொல்லணும். இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. என்னைய போல அது மாதிரி என் கூடயே இருந்துட்டு எப்படி எடுத்து சொல்ல முடியும், வழிகாட்ட முடியும், தலைவனாக இருக்க முடியும்? அந்த மாதிரியெல்லாம் எண்ணம் மனிதர்களுக்கு. யாரோ சொன்னாலும் நான் கேட்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிற தெரிஞ்ச ஆள் சொன்னால் கேட்க மாட்டேன். ஆனால் இறைவனும் அவர்களுக்கு சோதனையாக அவர்கள் இருந்துதான் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவர்களில் யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ, நன்மைக்கு நெருக்கமாக யார் இருக்கிறார்களோ அவர்களை அவன் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அவரும் அதை அறிந்தவராக இருக்கிறார். இது தன்னுடையதல்ல, தன்னுடைய இறைவனுடையது வழிகாட்டுதல் என்பதை அவரும் அறிந்தவராக, தனக்கும் சேர்த்துத்தான் அந்த வழிகாட்டுதல் என்பதை அறிந்தவராக அவரும் இருக்கிறார். அவர் அறிவிக்கும் போது மனிதர்களை விடுதலைப்படுத்துவதற்காக, நாம் தேர்ந்தெடுத்தவர்களோ நம்மை அடிமைப்படுத்துவதற்காக. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் தலைவராகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தலைவருக்கு அடிமையா இருப்போம். இறைவன் தேர்ந்தெடுக்கும் போது அவர் நம்மை எல்லாம் விடுதலை செய்வராக இருப்பார். நம்ம அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வராக இருப்பார். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நல்ல குணங்களை அடையாளம் காணுங்கள். அந்த நல்ல குணம் என்னன்றதில் இறைவன் அவருடைய வேதத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஒன்றா இருக்கு. அதில் ஒன்று, அவர்களுக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள், எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோடே இருப்பார்கள். இதுதான் இறை உணர்வில் நிலைத்திருப்பார். இதை தான் ஒவ்வொருத்தரும் வணங்குவார்கள், தொழுவார்கள், ஜெயிப்பார்கள் போட்டுட்டு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் வாழ்வார்கள். எப்பயுமே நல்ல எண்ணத்தோடு இருப்பாங்க. அதான் இறை உணர்வில் நிலைத்திருப்பார்கள் அப்படின்ற அர்த்தம். எப்பொழுதும் அவர்கள் நல்ல எண்ணத்தோடே இருப்பாங்க. எந்த விஷயத்திலும் நல்லதை பார்க்குது, நல்லதை தான் பார்ப்பாங்க. ஒரு குழந்தை எப்படி எந்த விஷயத்தையுமே அதில் நல்லதை தான் பார்க்கும் இல்லையா? அது கெட்டன்னு அதுக்கு இன்னும் வரல. நம்ம சொல்லிக் கொடுக்க நம்ம செய்கிறத பார்த்து தான் அது கொஞ்சமாக வருது. ஆனால் அது குழந்தைகிட்ட நல்ல எண்ணம் மட்டும்தான். அந்த எண்ணத்தோடய அவங்க இருப்பாங்க. வேதம் அவர்களை அவ்வாறு படிப்படியாக வழிகாட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ வேதம் நம்மை மனிதர்களாக வாழ்வதற்காக வழிகாட்டுகிறது. தூய்மைக்காக கொடுத்துதவார்கள், மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். மறைவானது என்ன? நாளைய வாழ்க்கை மறைவானது. அது நல்லபடியாக இருக்குன்னு நம்பிக்கொள்வாங்க. கடந்த காலத்தை பற்றி நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. நாளைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்குன்னு இந்த நிமிஷம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் குணங்களாக அறிவிக்கின்றாங்க. இறைவனுடைய குணங்களாக இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? கடந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருப்போம். நீ போன வருஷம் இந்த மாதிரி நடந்துக்கிட்ட, நான் இன்னும் அதை மறக்கவே இல்லை. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். இறைவன் அறிவிக்கும் போது அவர்கள் நாளைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்று இன்றைய காலத்தில் அறிவிக்கப்பட்ட செய்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பார். கடந்த காலத்தில் இல்லை. அவங்க நாளைய வாழ்க்கையை பற்றி நம்பிக்கையுடன், மறைவானவற்றின் மீது நம்பிக்கையுடன் அவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்போ உங்களுக்கு எந்த கவலை இல்லை. நீங்கள் மனப்பிரச்சனை சொல்றது கூட அது மனப்பிரச்சனை இல்லை. உங்கள் மூளையில் பதிவு செய்யப்பட்ட கடந்த கால நிகழ்வுகளை தான் நீங்கள் நினைச்சு மனப்பிரச்சனை சொல்லிட்டு இருக்கு. மனப்பிரச்சனை இல்லை, உங்களுக்குள் பதிந்த கடந்த கால நினைவுகள். அதை தான் நீங்கள் மனப்பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்கீங்க. கடந்த கால நினைவுகள். அப்போ இறைவனையே குணமாக அறிவிப்பது அவர்கள் மர்மையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக. எப்படின்னா கடந்த காலத்தை மறந்துட்டாங்க, அதை பொருட்படுத்தலை, நாளை வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட இப்போ காரியங்கள் செய்து கொண்டிருப்பார்கள்.